நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய நடிப்பில் வெளியாகி இருந்த வேட்டையன் படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டேக் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். மிஸ்டேக் அப்படின்றது ஜஸ்ட் ஃபார் ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளவுதான். இந்த சீன்ல இவர் உட்காந்து பேசும்போது இவருடைய நெத்தியில பார்த்தோம் அப்படின்னா பட்டை போட்டிருப்பாரு. அந்த பட்டை கிட்டத்தட்ட அழிகிற ஸ்டேஜுக்கு போயிருக்கும். இதனுடைய கண்டினியூஷன் சீன்லேயே பார்த்தோம் அப்படின்னா இப்படி அழிகிற மாதிரி இருந்த இந்த பட்டை ரொம்பவே கிளியரா அப்பதான் போட்டது போல கட்டியிருப்பாங்க. அதே போல இந்த சீன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடந்து வரும்போது பல பேர் பார்த்தோம் அப்படின்னா அந்த மேளம் அடிக்கிறது போல கட்டியிருப்பாங்க. அவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அடிக்க மாட்டாங்க, அந்த சைகை மட்டும்தான் பண்றது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணியிருந்திருப்பாங்க. அது அப்பட்டமாவே தெரிஞ்சிருந்துச்சு. இந்த ஒரு டீச்சர் பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருப்பாங்க. அந்த லெட்டர் எந்த தேதியில எழுதுவாங்க அப்படின்னா 22/8/2022 அப்படின்ற தேதியில லெட்டர் எழுதுவாங்க. அந்த லெட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா மதிப்புக்குரிய ஐயா அப்படின்ற மாதிரி எஸ்பி ஐயா அப்படின்னு போட்டு லெட்டர் எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு டீச்சர் தான் இந்த ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்க. பொதுவாக நம்ம யாருக்காவது ஒருத்தங்களுக்கு லெட்டர் எழுதணும் அப்படின்னா அதுக்குன்னு சில ஃபார்மட் இருக்கு, அப்படி தான் எழுதணும். ஆனால் இவங்க பார்த்தோம் அப்படின்னா மொட்டை கடிதாசி மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ ஒரு டீச்சரை இந்த அளவுக்கு கேவலமாக எழுதுறாங்க அப்படின்னா அப்போ இவங்க கிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு எழுதுவாங்க? அது மட்டும் இல்லை, அந்த டீச்சர் பேர் சரண்யா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் பேச்சிப்பாறை நடுநிலைப்பள்ளியில் கணித ஆசிரியராக பணிபுரிகிறேன் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ பேச்சிப்பாறை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேச்சிப்பாறை நடுநிலைப்பள்ளி அப்படின்ற வார்த்தை இருக்கும். ஆனால் இவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கூலில் நேம் பார்த்தோம் அப்படின்னா சாரல்மேடு அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேச்சிப்பாறை அப்படின்னா அந்த பேச்சிப்பாறை அப்படின்றதவே இந்த ஒரு போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்கலாமே, அப்புறம் ஏன் சாரல்மேடு அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை அந்த லெட்டர்லையும் சாரல்மேடு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இது ரெண்டுலையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கனெக்ட் இல்லாமல் இருந்துச்சு. இந்த ஒரு சீன்ல இந்த போலீஸ் வேன் வரும்போது அந்த வேன் பார்த்தோம் அப்படின்னா இந்த சின்ன சின்னதாக முள்ளு கிடக்கும் இல்லையா, இந்த முள்ளு குத்தி தான் அவ்வளோ பெரிய அந்த வேன் பார்த்தோம் அப்படின்னா அந்த போலீஸ் வேன் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்மளை நம்ப வச்சிருப்பாங்க. இந்த முள்ளு குத்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பஞ்சர் ஆகாது, ஆனா ஆகுச்சு அப்படின்னு நம்மளை நம்ப வச்சாங்க, நம்மளும் ஒத்துக்குருவான். ஆனா பஞ்சர் ஆன வண்டியில எப்படி இந்த மாதிரி டயர் ரெண்டா வெடிச்சது போல ஆகுது அப்படின்னு தான் தெரியல. இந்த முள்ளு குத்துனதுக்கு நல்லா பாருங்க, பஞ்சர் ஆச்சு அப்படின்னா ஏறு தான் இறங்கணும். ஆனா இந்த டயர்ல பாத்தீங்களா அந்த டயரே வெடிச்சு போயிருந்திருக்கு, அதாவது ரெண்டா வெடிச்சு பிரிஞ்சு போனது போல காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. இந்த டீச்சரை அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அதே ஸ்கூல்ல அடிச்சு கொண்டு இருந்திருப்பாங்க. அப்படி அடிச்சு கொள்ளும் போது அவங்களுடைய அந்த காது பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரத்தக்கரை ரொம்பவே அதிகமா இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் காட்டும்போது, அடுத்து காட்டும்போது ரத்தக்கரை அங்கங்க இருக்கிறது போலவே காட்டியிருந்தாங்க. அடுத்து காட்டும்போது இப்படி முதல்ல அதிகமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் அங்கங்க இருந்துச்சு அந்த காது பக்கத்துல ரத்தக்கரை. இப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த காது பக்கத்துல ரத்தக்கரை அப்படின்றது லேசா இருக்குது போல காட்டி மிஸ்டேக் பண்ணியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களை அடித்து கொல்லும்போது அந்த தலைக்கு கீழே ரத்தம் வந்ததாக சொல்லியிருப்பாங்க. இவங்களை பிரட்டி விடும்போது அந்த ரத்தம் வடிஞ்ச இடம் இருக்கும் இல்லையா, இந்த ஒரு சேஃப்ல தான் அந்த ரத்தம் அணிஞ்சிருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் காட்டும்போது இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப இதே இடத்த காட்டுவாங்க. அப்போ இப்படி இருந்த ரத்தக்கரை பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கும் கண்டிப்பாக உங்களால் வித்தியாசத்தை பார்க்க முடியும். ரெண்டுக்குமான அந்த டிஃப்ரெண்ட் அப்படின்றது ரொம்பவே வித்தியாசமாகவே தெரியும். அதே மாதிரி இந்த டீச்சரை அடித்து கொன்று அவங்கள ரேப் பண்ணி அந்த தலையில் பார்த்தோம் அப்படின்னா அடித்து ரத்தமெல்லாம் வடிஞ்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா சொல்லுவாங்க டீச்சரை அடித்து கொண்டு தண்ணி தொட்டிக்குள்ளே தூக்கி போட்டு போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ அவங்க தலைக்கு பின்னாடி இருந்து அந்த ரத்தமெல்லாம் வந்திருக்கும். அப்படியே அவங்கள தூக்கி உள்ளே போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தண்ணி தொட்டியில் ரத்தம் அப்படின்றது கொஞ்சமாவது அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகிருக்கணும் இல்லையா? ஆனால் இந்த டீச்சரை காட்டும்போது பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு மினரல் வாட்டர் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் அந்த தண்ணி இருக்கிறது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணி இருந்திருப்பாங்க. அதே போல் இந்த டீச்சரை அடித்து கொண்ட அந்த ஒரு தேதி பார்த்தோம் அப்படின்னா டீச்சர் இறந்து போன தேதி அப்படின்னு சொல்லி 15/3/2023 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே தேதியில தான் இந்த டீச்சரை ஒருத்தன் அடித்து கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா கலெக்ட் பண்ணி அதை காமிப்பாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் டேட் பார்த்தோம் அப்படின்னா 30/3/2023 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் டீச்சர் செத்தது எப்போ 15/3. ஆனால் அந்த ஃபுட்டேஜில் அந்த கொலைகாரன் கொல்ல போன தேதி எப்போ 30/3. 15 நாள் வித்தியாசத்தில், அதாவது டீச்சர் செத்த பின்னாடி அவன் கொல்ல போயிருக்கான். செத்த பணத்தை செனந்தீர அடிக்கிறது அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி கொலைகாரன் போல இருக்கு. அதே மாதிரி இந்த டீச்சரை கொலை பண்ணி அவங்கள பார்த்தோம் அப்படின்னா ரேப் பண்ணி அதை வீடியோ எடுத்திருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்ப்பாரு. அப்போ அந்த வீடியோவுடைய அந்த ரன்னிங் டைம் அப்படின்றது 1 நிமிஷம் 39 செகண்ட் ஓடக்கூடிய அந்த ஒரு வீடியோவா இருக்கும். இதே வீடியோவை
குணா கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லேப்டாப்பில் வச்சுருப்பார் பேக்கப் எடுத்து. அந்த வீடியோ ஃபுட்டேஜோட அந்த ரன்னிங் டைம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 17 நிமிஷம் 41 செகண்ட் ஓடக்கூடிய வீடியோ பார்த்தோம் அப்படின்னா அந்த குணா கேரக்டர் பேக்கப் எடுத்து வச்சிருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. அதாவது குணா கேரக்டர் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி போலீஸே அந்த வேலைகளை எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுலேயும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி குணா கேரக்டர் அவருடைய அந்த கடையில் தான் அந்த டீச்சருடைய அந்த செல்ஃபோனை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி டீச்சரை அடித்து கொண்ட அந்த ஒரு ராட் இருக்கும், அந்த ராடையும் அவங்களுடைய கடையில் வச்சுட்டு போயிருப்பாங்க. குணா கேரக்டர் அந்த ஒரு ராடையும் அந்த ஃபோனையும் பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் வச்சு சுருட்டுவார். குறிப்பாக அவருடைய அந்த ரைட் சைடு ஹேண்டுக்கு பக்கத்தில் தான் அந்த ரவுண்ட் ஷேப்பில் தான் அந்த ஒரு டூல், அந்த ஒரு ராடு இருக்கிறது போலவே வச்சு அவர் லேசாக தான் சுற்றி இருப்பார் ஃபோனையும் வச்சு. அவர் அதை தூக்கி மேலே வைக்கும்போது கூட பார்த்தோம் அப்படின்னா அவர் ரொம்பவே டைட்டாவோ அல்லது கட்டின மாதிரியோ சுற்றி இருக்க மாட்டார். லேசாக சுற்றி அப்படியே தூக்கி வைக்கிறது போல தான் இருக்கும். ஆனால் அதவே அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து எடுப்பார். அப்படி எடுக்கும்போது குணா வச்சதுக்கும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் எடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு வித்தியாசத்தை நம்மளால் பார்க்க முடியும். ரொம்பவே ப்ராப்பராக சுற்றி சிராட்டை போட்டிருந்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஷேப்பில் இருக்கிறது போல தான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் எடுப்பார். குணா கேரக்டர் வைக்கும்போது அந்த ரைட் சைடு ஹேண்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொலா மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் இருக்காது. ஆனால் இந்த போலீஸ் ஆஃபீஸர் எடுக்கும்போது அந்த கொலா மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க தலையில எடுத்திருப்பாங்க, அதனால கூட இப்படி இருந்திருக்கலாம். அதே மாதிரி அந்த ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்கும். அந்த ஃபோனை அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் தள்ளுறது போல காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஃபோன் இந்த பக்கம் தான் இருக்கும், ஆனாலும் அதை ஒரு தள்ளி வைக்கிறது போல காட்டியிருப்பாங்க. ஏன்னா ஃபோன் ஆடியன்ஸுக்கு தெரியணும் இல்லையா, அதனால். அதே போல் குணா கேரக்டரை ஹாஸ்பிட்டலில் கூட்டி போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவர் இருக்கக்கூடிய அந்த பெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெட்ஷீட் ஒன்று கிட்டத்தட்ட ரெட் கலரில் அது மடிச்சு கிடக்கிறது போல தான் இருக்கும். அது பக்கத்தில் வேற எதுவுமே இருக்காது. அடுத்த சீன் காட்டும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த குணா பக்கத்தில் அந்த ஒரு பெட்ஷீட் ஒன்று ரெட் கலரில் கிடந்துச்சு இல்லையா, கிட்டத்தட்ட காப்பி கலரில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பெட்ஷீட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே உழைஞ்சு போய் கிடக்க மாதிரியும், அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு கவர் பை இருக்கிறது போலவும் காட்டி மிஸ்டேக் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த குணா கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா என்கவுண்டரில் சுடுவாங்க. அப்படி அவரை சுடும்போது அவர் சுடுபட்டு விழும்போது இந்த ஒரு ஷேப்பில் தான் விழுந்து கிடப்பார். கிட்டத்தட்ட அவர் தலைக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா 2 மூட்டை இருக்கும். அதில் 2வது மூட்டைக்கு பக்கத்தில் அந்த கிட்டத்தட்ட அந்த மூட்டையை ஒட்டி தான் அவர் கை வச்சிருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. இதே சீன் டாப்பாங்கில் காட்டுவாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்படி கிடந்தவர் கிட்டத்தட்ட இந்த 2 மூட்டைக்கும் நடுவில் கிடக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. காட்டும் போது அவருடைய கை பார்த்தோம் அப்படின்னா இந்த மூட்டைக்கு பக்கத்தில் இருக்கா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா அப்படி இருக்காது. அதே மாதிரி இந்த குணா கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அட்டாக் பண்ண வருவாங்க. அவங்க வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அது பகல் டைமாக தான் இருக்கும். அவர் வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கொஞ்ச நேரத்திலே அவரை என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் பகல் டைமாக இருந்தது பார்த்தோம் அப்படின்னா இவர் என்கவுண்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் டைமாக இருக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்ததான் இந்த குணா கேரக்டர் ஏதோ ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிருக்காரு. அது சம்மந்தப்பட்ட ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் காட்டும்போது மட்டும்தான் அது ப்ராப்பராக கேமராவில் ரெக்கார்டான ஒரு ஃபுட்டேஜ் மாதிரி காட்டுவாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்லேயே இந்த மாதிரி கேமரா ஃபுட்டேஜ் இல்லாமல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது போல காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டீச்சரை கொல்ல வந்த இவரை அதியன் அடிப்பார். அப்படி அடிக்கும்போது அவருடைய முகத்தில் ஃபர்ஸ்ட் டைம் காட்டும்போது இந்த மாதிரி தான் இங்கே பாருங்கள் லேசாக காயம் ஏற்பட்டுருக்கிறது போலவும் அந்த காயம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ட்ரையாக இருக்கிறது போல தான் ஃபர்ஸ்ட் டைம் காட்டியிருப்பாங்க. திரும்ப காட்டும்போது பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருந்த காயம் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா அந்த நெத்திக்கு பக்கத்தில் அடிப்பட்ட காயம் அந்த வெட்டு அப்படின்றதே இருக்காது. ஆனால் இந்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அடிபட்டு இருக்கிறது போலவும் அந்த கண்ணுக்கு பக்கத்தில் ரொம்பவே வெட்டி இருக்கிறது போலவும் காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அதியன் இருக்கார் இல்லையா, அவரும் அவருடைய ஒய்ஃபுக்கு பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணியிருந்திருப்பார். அதுவும் வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருப்பார். அந்த வாய்ஸ் மெசேஜை அவங்களுடைய ஒய்ஃப் பார்த்தோம் அப்படின்னா ப்ளே பண்ணி கேட்குறது போல் காட்டியிருப்பாங்க படத்தில். அதாவது நம்ம ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா அவங்க நம்மளுடைய மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆன்லைன் காட்டும். அதை தவிர்த்து நம்ம மெசேஜில் அவங்க இருந்து நம்ம மெசேஜை கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்பக்கூடிய மெசேஜ் அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதியன் அனுப்பியிருப்பார். அதே மெசேஜை அவங்க ஒய்ஃப் பார்த்தோம் அப்படின்னா வாய்ஸ் ரெக்கார்டில் அனுப்பிச்சிருப்பாரு. அந்த வாய்ஸை கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போதும் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அதியன் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அதாவது நியூவாக ஒரு மெசேஜை வந்து டிராஃப்டில் நிற்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணுவாங்க. இப்போ அதியனுடைய மெசேஜை நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா அடுத்த மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா அது கீழே தானே போயிருக்கணும்.
புதுசாக இந்த மாதிரி வந்து நிற்காது இல்லையா. அதே மாதிரி இந்த ஒரு ஃபைட் சீனில் அதியன் வந்து இவங்க கூட சண்டை போடும்போது இவங்களை அடித்து தள்ளும்போது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் ஒரு ஸ்டிக்கோட விழுந்து கிடப்பாரு. அந்த ஸ்டிக் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சென்டரில் நடுவில் விழுந்து கிடக்கிறது போல இருக்கும். திரும்ப காட்டும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டிக் பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடில் கிடக்கிறது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததான் இந்த ஒரு சீன்ல இவரை கோர்ட்டுக்கு ஆஜர்படுத்த கூட்டிட்டு போவாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது சின்னதா பிரிட்ஜுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு சட்டருக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் வேனை உள்ள கொண்டு போய் நிப்பாட்டினது. பின்னாடி 2 பேக்கப்புக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 போலீஸ் வேன்ல ஆட்கள் வருவாங்க. அவங்களுக்கு தெரியாமே இவங்க இதுக்குள்ள போய் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு லாஜிக் மீறலை இந்த படத்துல பண்ணியிருப்பாங்க. அதுவும் மிஸ்டேக் தான். இந்த சீன் பார்க்கறதுக்கு ரொம்ப வேடிக்கையாகவும் ரொம்பவே ஒரு என்னடா இந்த அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருந்துச்சு. அதே போல் இந்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனியாக ஒரு ஹெலிகாப்டரை எடுத்துகிட்டு வந்து வில்லனை அட்டாக் பண்ணுறது போல் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வகையான மிஸ்டேக் தான். அதே மாதிரி இதே சீனில் வில்லன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கத்தியை வச்சு சூப்பர் ஸ்டார் அவருடைய அந்த கை அதுக்கப்புறம் அந்த ஷோல்டர் பக்கத்துலலாம் கீறுவார் குத்துவார். ஸோ இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ரத்தம் அப்படின்றதே வந்திருக்காது. இந்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா அந்த குணா கேரக்டர் அவர் மேலே தப்பு இல்லை, ஸோ அவருக்கு நீதி கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி பல வீடியோக்கள் எல்லாருமே பார்க்கறது போல இருக்கும். அது மட்டும் இல்லை அந்த இன்ஸ்டியூட் பார்த்தோம் அப்படின்னா பல பேர்த்தை ஏமாத்திருக்கு அப்படின்ற ஃபுட்டேஜ் எல்லாமே வரும். அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோவுடைய அந்த டியூரேஷன் டைம் அப்படின்றது என்ன அப்படின்றது எங்கேயுமே மென்ஷன் பண்ணி இருக்க மாட்டாங்க. இது எல்லாமே இந்த ஒரு வேட்டையன் படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம்.